ஐபிஎல் உடைய தொடர்கள்ல பார்த்தீங்கன்னா, தோனி அவர்களால் இன்னும் ஓரிரு சீசன்களில் விளையாட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றபடி இம்பாக்ட் பிளேயர் விதியும் இருப்பதால் பினிஷராக பேட்டிங்கில் மட்டும் தோனி அவர்கள் கவனம் செலுத்த வாய்ப்பு இருப்பதாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தோனி அவர்கள் இதுவரை அடுத்த சீசன் குறித்து எந்த முடிவையும் எடுக்கவில்லையா? எப்பொழுது தக்க வைக்கப்பட்ட வீரர்களுடைய பட்டியலை அறிவிக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் தன்னுடைய முடிவை கூறுவார். இதற்கிடையில அடுத்த வாரம் நடக்கவுள்ள ஐபிஎல் நிர்வாக குழு மற்றும் உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் 3 முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயமாக எத்தனை வீரர்களை ரீடைன் செய்யலாம் என்று என்பதுதான். தொடர்ந்து ஒவ்வொரு அணியுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ அதிகரிக்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் கடைசியாக இம்பாக்ட் பிளேயர் விதி குறித்தும் ஒவ்வொரு அணியிடமே கருத்து கேட்கப்பட இருக்காம். இதுவரை 3 சீசன்களாக இம்பாக்ட் பிளேயர் விதி ஐபிஎல் தொடரில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை சிஎஸ்கே அணி மிக சிறப்பாக பயன்படுத்தி அசத்தல் வெற்றிகளையுமே பெற்று வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீசன்ல கூட பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் விதி இருந்தால் நிச்சயம் தோனி அவர்கள் விளையாடுவார் என்று பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இம்பாக்ட் பிளேயர் விதி குறித்து ஐபிஎல் உரிமையாளர்களிடம் கருத்து கேட்பது சிஎஸ்கே நிர்வாகம் மற்றும் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இது தோனி அவர்களுக்கு எதிரானதாக மட்டுமல்லாமல் இளம் வீரர்களுக்கான வாய்ப்பையும் இருந்து வந்தது. இந்திய வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, முகேஷ் குமார், அக்சர் படேல் உள்ளிட்டோர் இம்பாக்ட் பிளேயர் விதிக்கு எதிராக கருத்து கூறி வருகின்றனர். இது அணி நிர்வாகங்கள் பிரதிபலிக்கும் பட்சத்தில் அடுத்த சீசனில் இம்பாக்ட் பிளேயர் விதி நீக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்களுமே வெளியாகியுள்ளது.